Very good morning and welcome to SRM Institute for Medical Science வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காரு Maxillofacial Surgent Dr. Suresh அவர்கள். வணக்கம் டாக்டர். லுக்கிங் ஸ்மார்ட் டாக்டர். தேங்க்யூ. இந்த வாட்டி வந்து டைப் போடாமல் வந்திருக்கீங்க டாக்டர். ஜென்ரலாக வந்து Maxillofacial அப்படின்னாலே வந்து சில டேர்ம்ஸ் வந்து மக்கள்கிட்ட பதிஞ்சிரும் இல்லைங்களா? ஒரு மிடில் கிளாஸ் காமன் மேன் அதிகமாக டாக்டர்ஸ் கிட்ட போய் அதாவது மெடிசின் செலவு அதிகமாக பண்ணாத சில மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் பக்கம் போகிறத வந்து கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற மென்டாலிட்டியில் இருக்கிற மக்கள்லாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில கேட்டகரிஸில் வந்து Maxillofacial அப்படின்னாலே அழகு சார்ந்த ஏதோ ஒரு துறையோ அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வந்துடுது. செகண்டரிலி பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் வந்தாங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜனோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் வந்து Maxillofacial சர்ஜன்ஸா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. இது ரெண்டுத்தையும் தவிர்த்து ஓகே Maxillofacial சர்ஜன் வந்து பல் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறாங்கன்னும் போது அவங்க டென்டிஸ்டா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் உருவாயிடுது. ஸோ Maxillofacialனா எக்ஸாக்டாக அப்படி ப்ராப்பராக அக்யூரேட்டாக என்ன டாக்டர் என்ன பண்ணணும்? ஓகே, லெட்ஸ் கோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட். சரிங்களா? Maxillofacial சர்ஜனுக்கு வந்து the basic degree is going to be BDS only. Dentistry is the first degree. Okay. சரிங்களா? அதுக்கப்புறம் we master in surgery. We don't have anything further to master in that. அதுக்கப்புறம் ஃபெலோஷிப்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் Maxillofacial surgery per se is only surgeries related to head and neck. சரிங்களா? சிம்பிள் டேர்ம்ஸில் வந்து surgeries related to head and neck is all Maxillofacial surgery. ஓகே. Some people call it Maxillofacial surgeon, some people call it facial-maxillary surgeon. It's the same thing. Now, yes, it is, I will not say an extended version of plastic surgery, but we are in close touch with each other. Okay. We almost, அது வந்து ஒரு grey area சொல்லலாம். We work together in the same areas. லைக் டாக்டர் இப்போ பிளாஸ்டிக் சர்ஜன் நீங்கள் சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜன் வந்து ஃபேஸ் இன்ஜுரியில் ஒரு பார்ட் எடுத்து இப்போ ஒரு இன்ஜுரி இருக்குன்னா the bone part வந்து mainly Maxillofacial surgeons will deal with bone repair பண்ணுறது, plating, fixation அது எல்லாமே, and the plastic surgeons take care of the skin part of it. So skin partல வந்து அது தழும்பு எல்லாமே இருக்கிறது, மைன்யூட் வெரி தின் சூச்சர் மெட்டீரியல் அது பண்ணுறது, ஸோ தட் ஸ்கார் வராமல் இருக்கிறது, அப்புறமா வந்து எனக்கு இன்ஜுரி இருந்ததே தெரியாமல் இருக்கிறதுக்கு those kind of work the plastics take care. Okay. But the bone part of it is taken care mostly by the Maxillofacial. கல்ச்சர் வைஸாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க மேக்ஸிமம் அழகு ரீதியான. இப்போ டாக்டர் அதே மாதிரி இப்போ ஒரு அழகு சார்ந்த ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி இருக்கா ஒரு Maxillofacial சர்ஜனுக்கு? இருக்குது. we have a connection there also. அது என்னென்னா சில பேருக்கு வந்து ஜா சர்ஜரிஸ் இருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நான் மேல் தாடை வந்து ரொம்ப முன்னாடி ப்ரொட்ரூடடாக இருக்கும், கீழ் தாடை ரொம்ப சின்னதாக இருக்கும், இல்லாட்டி கீழ் தாடை ரொம்ப பெருசாக இருக்கும், பைட் ரொம்ப மாறும். ஸோ என்ன நினைப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அது வெறும் ப்ராக்கெட்ஸ் போட்டுட்டு வெறும் அந்த வயர் மட்டும் போட்டாலே ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். பட் இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி தட். போன் ஒரு அளவுக்கு மட்டும்தான் பல் பின்னாடி மூவ் பண்ண முடியும். இப்போ தாடை முன்னாடி இருக்கும்போது the whole jaw has to be brought back. Yes. So and that quotient of appearance, that quotient of the looks, okay, that we take care. Okay, the correction அப்படினு சொல்லுவாங்க. Correction of it. Okay டாக்டர். இப்போ அழகு சார்ந்த அதாவது ஜெனரலாக வந்து கரெக்ஷன் அப்படின்னும் பொழுது ரீஷேப்பிங் ஆஃப் த நோஸ் ஒரு ஜா இதெல்லாமும் வந்து Maxillofacial பண்ணுவாங்க டாக்டர். ஓகே. ஸோ அது வந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் கம் ஒரு Maxillofacial டுகெதர் ஆல் தி சேம், ஆல்மோஸ்ட் தி சேம் திங். பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நோஸ் கரெக்ஷன் ENTs கூட பண்ணுவாங்க, ENT சர்ஜன்ஸ் பண்ணுவாங்க, பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் பண்ணுவாங்க, Maxillofacial சர்ஜன்ஸ் பண்ணுவாங்க. பட் ஜா சர்ஜரி வந்து மோஸ்ட்லி Maxillofacial சர்ஜன்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ மேக்ஸிமம் ஹெட் அண்ட் நெக் அப்படின்னும் போது ஹெட் அண்ட் நெக் ரீஜனில் பண்ணுற ட்ரீட்மெண்ட் இட் கேன் பி ஒரு ட்ராமா இருக்கலாம், அடிபட்டு வந்த பேஷண்ட்டுக்கு இருக்கலாம், இல்லாட்ட ஒரு கேன்சரஸ் ஆர் எனி பெத்தாலஜி கட்டி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு அது மாதிரி இருக்கலாம். ஆல் தோஸ் திங்ஸ் ஆல் கம் அண்டர் Maxillofacial ஒர்க். ஓகே டாக்டர். இன்னொரு லேமன் கொஸ்டின் இருக்குது, பட் அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி முதல் காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நான் இங்கே சேலம்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க டாக்டர். ஆக்சுவலாக எனக்கு வந்து இப்போ ஜால வந்து நான் வந்து லெஃப்ட் சைடு தான் ரொம்ப சூ பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அது எனக்கு இப்போ ஃபேஸ்லேயோ இல்லை மொபைலில் ஃபோட்டோஸ் எடுக்கிறப்பையோ பார்த்தா எனக்கு வந்து நல்லா இந்த ஜாலே வந்து கொஞ்சம் ஏசிமெட்ரி இருக்குது. லெஃப்ட் சைடில் தான் நல்லா கொஞ்சம் டெல்ட் ஆகிருக்கு, ரைட் சைடில் இட் இஸ் ஓகே அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இப்போ சர்ஜரி மூலியமா தான் கிளியர் பண்ண முடியுமா, இல்லை வேற ஏதாவது எக்ஸசைஸ் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அப்படி அது மூலியமா கரெக்ட் பண்ண முடியுமான்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். சார் ஃபர்ஸ்ட் உங்கள் ஏஜ் என்ன சார்? ஏஜ் 22. 22. இந்த டிஃப்ரென்சியேஷன் நீங்கள் எப்போ அப்சர்வ் பண்ணீங்க? இப்போ தான் அப்சர்வ் பண்ணுறீங்களா, இல்லை கொஞ்சம் வருஷமாக அப்சர்வ் பண்ணுறீங்களா, இல்லை பை பர்த்லேருந்து அப்படி தான் இருந்திருக்கு?
சார் எனக்கு பை பர்த்ல இருந்து அப்படி இருந்த மாதிரி தெரியல எனக்கு. ஆனால் இந்த லெஃப்ட் சைடில் தான் எப்பயுமே சீவ் பண்ணுறது வந்து நான் இது வரைக்கும் ரைட் சைடு வந்து நான் ஜாஸ்தி சீவ் பண்ணதே இல்லை. ஓகே. லெஃப்ட் சைடு மட்டும் தான் எப்பயுமே எனக்கு சீவிங் ஹேபிட்டே வந்து நான் லெஃப்ட் சைடில் தான் சீவ் பண்ணுவேன். ஃபைன். இப்போ இந்த நம்ம செல்ஃபிஸ் எடுக்கிறப்ப தான் அதில் தான் எனக்கு கிளியராக தெரிஞ்சது, ஃபோட்டோஸ்லையும் இதுலையும். ரைட். லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இப்படி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் சப்போஸ் நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க லெஃப்ட் சைடு தான் ஃப்ளாட்டாக இருக்குது, ரைட் சைடு நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா இட் கேன் பி ஒரு போனி ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லாட்டி சாஃப்ட் டிஷ்யூ ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு சிடி எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணோம் ஹவு மச் இஸ் த சிமெட்ரி, போனி சிமெட்ரி எந்த அளவுக்கு இருக்குது. சப்போஸ் போனி சிமெட்ரி இருக்குன்னா அப்போது ஒன்லி மசல் அண்ட் சாஃப்ட் டிஷ்யூ தான் டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். போனி சிமெட்ரி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் போன் கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? ரெண்டாவது வந்து ஆஃப்டர் சப்போஸ் போனி சிமெட்ரி ஓகேயா இருக்குன்னா சாஃப்ட் டிஷ்யூ கரெக்ஷனுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ட்ரீட்மெண்ட்டில் சர்ஜிக்கலி வந்து நாங்கள் ஃபேட் கொஞ்சம் இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஃபேட் எடுத்துகிட்டு ஃபேட் இன்ஜெக்ட் பண்ணோன்னா அந்த ஷேப் கொண்டு வரதுக்கு ஃபேட் இன்ஜெக்ட் பண்ணலாம். நிறையா டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. சிம்பிளஸ்ட் இஸ் ஃபேட் இன்ஜெக்ஷன். ஸோ தட் அது வந்து இந்த சைடு ரைட் சைடு இப்படி இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி லெஃப்ட் சைடில் நாங்கள் ஷேப் கொண்டு வர முடியும். பட் அகெயின் எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் இன்வெஸ்டிகேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இட் இஸ் பெட்டர் டு ப்ரோக்ரஸ் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் இங்கே சைதாப்பேட்டில் இருந்து கால் பண்ணியிருக்கேன் சார். சொல்லுங்கம்மா, உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க, டாக்டர் இருக்காரு. சரி, எனக்கு வந்து கிளிப்பு போட்டுருந்தாங்க ஒரு 2 years பிஃபோர். பட் அந்த கிளிப்பை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணாதனால என்ன ஆயிடுச்சுன்னா கிளிப்பை ரிமூவ் பண்ணிட்ட பிறகு கேப் பயங்கரமாக விழுந்துருச்சு. மேலே 2 பல்லு கீழே 2 பல்லு எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ மறுபடியும் நான் போடணும்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்கள் ஃபிக்ஸட் கிளிப் போடணுன்றாங்க. அதுக்கு பதில் வேறு எதுனா பண்ண முடியுமா? கிளிப் தான் கம்பல்சரி போடணுமா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கிளிப் போட்டுக்க அப்புறம் உங்களுக்கு இப்போ கிளிப் எடுக்கிறதுக்கு அப்புறம் உங்கள் ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடு இருந்தீங்களா இல்லையானா ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சப்போஸ் இஃப் உங்கள் மூவ்மெண்ட் போதும், இதுக்கு மேலே எனக்கு அலைன்மெண்ட் வேண்டாம் அப்படின்னீங்கன்னா இருக்க கேப்ஸில் வந்து நீங்கள் எடுத்திருக்காங்க அந்த ஏரியா கேப்ஸில் வந்து நீங்கள் ஆர்டிஃபிஷியல் டீத் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணலாம். அதர்வைஸ் ஐடியலி நீங்கள் அங்கே சொன்ன மாதிரி திருப்பி கிளிப் போட்டுட்டு அலைன்மெண்ட் கொண்டு வந்துட்டு க்ளோஸ் பண்ணால் தான் ஆக்சுவலி ஐடியலி தட் இஸ் த கரெக்ட் ட்ரீட்மெண்ட். பட் இன்கேஸ் இல்லை எனக்கு திருப்பி ஐ டோன்ட் வாண்ட் டு வேர் இட் ஃபார் 2 years, எனக்கு 2 வருஷம் திருப்பி போட வேண்டாம் அப்படின்னாங்கன்னா தென் யூ வில் ஹேவ் டு பிளேஸ் ஆர்டிஃபிஷியல் டீத் அந்த கேப்பில் அண்ட் பிளேஸ் இட். பட் தென் அந்த கேப் அந்த அளவுக்கு இருக்கணும், ஒரு பல் வைக்கிற அளவுக்கு கேப் இருக்கணும். அதர்வைஸ் ரொம்ப மைன்யூட் கேப்ஸ் இருக்குன்னா ஐடியலி பெட்டர் ப்ளீஸ் கோ ஃபார் another orthodontic treatment, get it completely செட்டில் ஆனதுக்கப்புறம் அந்த ரிமூவபிள் அப்ளையன்ஸ் ஒன்று கொடுப்பாங்க, அது மட்டும் கட்டாயமாக ஒரு 6 months போடுங்க. யூ வில் நாட் ஹேவ் ரீலாப்ஸ். அதர்வைஸ் டெஃபினெட்லி அந்த திருப்பி அதே ரீலாப்ஸ் வந்து இட் வில் கோ பேக் டு சேம் பொசிஷன்ஸ். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், எனக்கு வந்து ஒரு ஜென்ரல் கொஷின், ரொம்ப சாதாரணமான கேள்வி. ஒருத்தருக்கு ஹெட் இன்ஜுரி ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நெக் பேஸ்ட் ஏதாவது இன்ஜுரி ஆகிடுது. ஸோ எந்தெந்த டாக்டர்ஸ் வந்து அதோட அந்த பிரச்சனையோடு வந்து சேரப்படுறாங்க, அதாவது யாரெல்லாம் அதை கவனிப்பா? ஸோ இப்போ ஒரு பேஷண்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு பேஷண்ட் வில் என்டர் த எமர்ஜென்சி ரூம். ஓகே. ஏன்னா பேஷண்ட்க்கு அந்த டைம்லேயே ரிசக்சிடேட் பண்ணிவிட்டு பேஷண்ட் ஸ்டெபிலைஸ் பண்ணுறது தான் ப்ரைமரி. ஓகே. மீதி எல்லாமே கேன் டேக் அ பேக் ஸ்டாண்ட். த ப்ரைமரி எய்ம் இஸ் டு ஸ்டெபிலைஸ் த பேஷண்ட் டு சேவ் இஸ் லைஃப். எஸ். சரிங்களா? ஒன்ஸ் தட் இஸ் டன், அதுக்கப்புறம் வி கெட் த இன்ஃபர்மேஷன். இஃப் வந்து இன்ஜுரி இஸ் ஒன்லி ரிலேட்டட் டு the face area alone, then plastics and maxillofacials will work together and get it done. Okay. Suppose eye ke mele any injury is there, or if the patient is not and the sensorium normal illa, avan konja dizzy ah irka, giddy ah irukara, vomiting pannara, adu mari edha irundhuchina, then neurosurgeons also come into play. Okay. So neurosurgeon will come and assess first. அவர் வந்து ஓகே பிரெயின் வைஸ் எவ்ரி திங் இஸ் நார்மல், நோ ப்ராப்ளம், யூ கேன் கோ ஹெட் அப்படின்னா தென் வீல் டேக் இட் ஓவர் ஃப்ரம் தட் டு maxillofacial work. Okay. After we finish the maxillofacial work, the plastics will take it over and then finish the plastic work. So it's a very combined procedure. அந்த சமயத்தில் வந்து அந்த ட்ராமாவில் வந்து சப்போஸ் பல் உடஞ்சிருச்சு, அந்த அடிபட்டிருக்கா அந்த மாதிரி இருந்தானா தென் இட் வில் கோ டு த டென்டிஸ்ட், த ப்ராஸ்டோடான்டிஸ்ட். அவங்க வந்து அதில் பல் வைக்கணும். ஸோ அது ஒரு பெரிய டீமாக ஒர்க் பண்ணால் தான் யூ வில் பி ஏபிள் டு ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் மாதிரி மாறிடுது. டாக்டர், இப்போ லெட் புட் இன் திஸ் வே, ஒருத்தருக்கு வந்து அந்த போன் ஏதாவது சீக் போனோ இல்லை வந்து ஜா போனோ வந்து உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பர்டிகுலர் இன்ஜுரி ஆகிடுச்சு. ஸோ அப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ப்ரைமரி என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் முடிச்சுட்டு செகண்டரியாக வந்து நீங்கள் ஒரு ஜாப் போனை வந்து இப்போ நீங்கள் கரெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வாட் வில் பி த ப்ராசஸ், அதாவது அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக என்னென்ன செய்ய விடுங்க? இஃப் தேர் இஸ் நோ அந்த ஃப்ராக்சர் மட்டும் ஐசோலேட்டட் ஃப்ராக்சர் மட்டும் ஒரே ஒரு போன் ஃப்ராக்சர் இருக்குது, இல்லாட்டி 2 போன் ஃப்ராக்சர் இருக்குது, அண்ட் தேர் இஸ் நோ லாஸ் ஆஃப் போன்.
சப்போஸ் அந்த ஃபுல்லாக க்ரஷ் ஆகி பவுடர் மாதிரி தூள் மாதிரி ஆகலை அப்படின்னா நோ ப்ராப்ளம். இட்ஸ் ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஃபிக்சேஷன். அந்த போன் அப்படி வச்சுட்டு we have plates and screws meant for that exclusively. அந்த பிளேட்ஸ் அங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ பண்ணிட்டோன்னா அண்ட் லீவ் இட் ஃபார் சம் டைம் இட் செட்டில்ஸ் ஆஃப். ஓகே சரிங்களா. இன்கேஸ் there is a bone loss, சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு அவர் அடிபட்டிருக்கு அண்ட் there is a cut here which has gone through and through அந்த போன் ஃபுல்லாக க்ரஷ் ஆகிடுச்சு. ஸோ யூ டோன்ட் ஹேவ் an option. அந்த டைம்ல என்ன பண்ணுவோன்னா we'll take bone from somewhere else, either from the leg, most common is from the leg. இல்லைனா இப்போ புது சிஸ்டம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா there are certain chemicals, there are certain materials that are available that we place. ஓகே சரிங்களா. ப்ளேஸ் பண்ணிவிட்டு we create an artificial bone there and leave it there. ஓகே. ஆனால் அந்த ஒரு போன் ஃபார்ம் ஆகி ரெடி ஆகி ஹார்ட் ஆகிறதுக்கு இட் வில் டேக் அ சாலிட் 6 months. ஓகே ஓகே. ஸோ இதே ப்ராசஸ் தான் வந்து ஒரு கேன்சர், மவுத் கேன்சர் வந்த ஒரு மவுத் கேன்சரில் கூட ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ப்ரிஃபரபிளி வி டேக் போன் ஃப்ரம் த லெக். ஓகே. கால்லேருந்து எடுத்தோன்னா அந்த கொஞ்சம் சங்க் ஆஃப் போன். டிஷ்யூஸ் வகையில் ஏதாவது ஒரு லாஸ் இருந்ததுன்னா டிஷ்யூஸுக்கும் இதே ப்ராசஸ்? டிஷ்யூஸ் லாஸ் இருந்ததுன்னா டிஷ்யூ ஸ்கின் எடுத்துட்டு இங்கே இந்த கிராஃப்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே டாக்டர், அதை பற்றி ஃபர்தராக பேசுவோம். நிகழ்ச்சி அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? பொள்ளாச்சி பக்கம் ஒரு கிராமம். ஓகே சார், சொல்லுங்கள், உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க, டாக்டர் இருக்கார். ஃப்ரண்ட்ல 2 பல்லுல ஒரு பல்லு மட்டும் ஆட்டம் இருக்கு, அதுக்கு என்ன பண்ணணும்? ஓகே. ஃப்ரண்ட்ல 2 பல்லு ஒரு பல்லு மட்டும் ஆடுதான் சார். ரைட் சைடு இருக்கிற பெரிய பல்லு மட்டும் ஆட்டம் இருக்கு சார். மற்ற பல் எல்லாமே எப்படி இருக்குது சார்? அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, அந்த ஒரு பல்லு மட்டும் ஆட்டம் இருக்கு, லைட்டாக வலியாகிற மாதிரி இருக்கு. சப்போஸ் ஆட்டம் ரொம்ப இருக்குன்னா அப்போ நீங்கள் அந்த பல்லை எடுத்துட்டு நீங்கள் அந்த ஆர்டிஃபிஷியலாக ரீப்ளேஸ் பண்ணலாம். இல்லை ரொம்ப மைல்டாக இருக்குன்னா அப்போ நீங்கள் டென்டிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா பின்னாடி ஒரு வயர் மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ளிண்ட் சொல்லுவாங்க, அதுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சுருவாங்க. கொஞ்சம் நாளுக்கு அப்படி இருக்கும், ஒரு 4 வாரம் அப்படி இருந்தானா ஒரு அளவுக்கு போன் ஸ்டெபிலைஸ் ஆகும், போன் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறம் பல் ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறம் அதில் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுவாங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் டாக்டர், நாங்க வந்து பர்கூர்ல இருந்து ஜெயவர்ணின்னு பேசுறோம் டாக்டர். சொல்லுங்கம்மா, உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. எனக்கு வந்து பல்லு கொத்த விழல, ஆனா வலி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க பல் டாக்டர்கிட்ட போயிருந்தோம். அவங்க லைட்டா கிளீன் பண்ணும் போதே பல்லு கொத்த உள்ள இருக்கு, வெளியில தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளீன் பண்ணி அடைச்சாங்க டாக்டர். ஆனா வந்து இப்போ வலிக்குது, எனக்கு இந்த சைடு எதுவுமே சாப்பிட முடியல, ரொம்ப வலி எடுக்குது. சொத்தப்பல்னா வந்து எப்போவுமே மேலே தான் இருக்கணும்னா அவசியம் இல்லை, சைட்லேருந்து கூட சொத்தை வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி சொத்தை வந்து அவர் சொன்ன மாதிரி க்ளீன் பண்ணக்கப்புறம் தான் தெரியும். சைடில் வரும், பல்லுக்கு இருக்க நடுவில் இருக்க கேப்பில் வரும், அந்த மாதிரி கூட இருக்கலாம். இப்போது அது மாதிரி இருந்தானா கொஞ்சம் டெப்த் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அந்த டைமில் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி. ஸோ பெயின் வருதுன்னா எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட், சப்போஸ் பெயின் இருக்குது பெட்டர் அந்த ரூட் கெனால் பண்ணிவிட்டு பல் சேவ் பண்ணுறது. ஏன்னா அது வந்து சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எனாமல் வந்து அந்த ஒயிட் கலர் லேயர் இருக்கு இல்லைங்களா பல்லு, அது வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும், 0.8 millimeters கிட்ட மட்டும் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ப்ரோக்ரெஷன். அது மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும், சொத்த பல் சீக்கிரமாக டெப்த்துக்கு போகும், பல் சீக்கிரமாக வலிய வர ஆரம்பிச்சிடும். ஸோ பெட்டர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு ரூட் கெனால் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறது டூத். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த கால் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கம். வணக்கம்மா, எங்கே பேசுகிறீங்க? நாங்கள் சென்னையிலேருந்து கால் பண்ணுறோம் சார். சொல்லுங்கம்மா, உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க. என்னுடைய அம்மாவுக்கு 47 வயசு ஆகுது சார். அவங்களுக்கு சுகர் இருக்கு. முன்னாடி இருக்கிற பல் வந்து 2 பல்லு அவங்களுக்கு ஆடுது, அதுவும் போக முன்னாடி எத்தனை மாதிரி இருக்கு, அது எடுத்துட்டு ஆர்டிஃபிஷியல் பல்லு வச்சுக்கலான்ட்டு ஃபீல் பண்றாங்க சார். அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? பெட்டர் டு ரிமூவ், எல்லாமே எடுத்துட்டு ஆர்டிஃபிஷியல் பல்ல வைக்கிறதே ரொம்ப வைஸ் டிசிஷனாக இருக்கும். ஏன்னா சுகர் லெவல்ஸ் அதிகமாக இருக்கும்போது கம்ஸ் கொஞ்சம் வீக் ஆகும். கம்ஸ் மட்டும் இல்லை, கம்ஸ் ஜஸ்ட் கீழே இருக்க போன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த போன் தான் வந்து அந்த பல்லுக்கு சப்போர்ட் கொடுக்குறது. அந்த போன் எல்லாம் டேமேஜ் ஆகும். சுகர் கூட கூட அந்த போன் டேமேஜ் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ என்ன ஆகும், அந்த பல் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் ஒரு 2 பல் தான் ஆடிட்டுருக்கு, நான் 2 பல் எடுத்துகிட்டு அங்கே ஒரு செட்டு கட்டுவீங்க. அதுக்கப்புறம் திருப்பி நெக்ஸ்ட் டைமில் திருப்பி ஒரு 2 பல்ல இதே ப்ராப்ளம் வரும். ஸோ சப்போஸ் அந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக பிளட் சுகர் லெவல்ஸ் கொஞ்சம் ஹையாகவே இருக்குன்னா ஐடியலி ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல செட் கட்டுங்க. இப்போது வர செட்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ கம்ஃபர்டபிளி அவங்க யூஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ்ட் வேணும்னா ஃபிக்ஸ்ட் செட் கூட இப்போ வைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள்.
டாக்டர் இப்போ ஒரு டயபெட்டிக் ஒரு விஷயத்தை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய சர்ஜரி ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் அதில் ஏதாவது ப்ராசஸ் மாறுமா? சரி, ரொம்ப ஹையாக இருக்குது, அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா ஜென்ரல் ஃபிசிஷியன் இல்லை இன்டர்னல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட் டயபெட்டாலஜிஸ்ட் கிட்ட ஒப்பீனியன் எடுத்துகிட்டு அவங்களுக்கு ரெஃபர் பண்ணனா அவங்க வந்து மெடிகேஷன் கொடுத்துட்டு அந்த சர்ஜரிக்காக தே வில் ரெடியூஸ் த சுகர் லெவல்ஸ். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வி கோ ஹெட் வித் த சர்ஜரி. இல்லை அப்படின்னா ஒரு அளவுக்கு தான் ஹையாக இருக்குன்னா இட் இஸ் நாட் நெசசரி தட் அந்த எல்லாருக்குமே அது கரெக்டாக ரேஞ்சில் இருந்தால் தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஆன்டிபயோட்டிக்ஸ் கொஞ்சம் மாறும், ஆன்டிபயோட்டிக்ஸ் கொஞ்சம் பெட்டராக கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக இருக்கும், கேர் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும், ஹைஜீன் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் பெட்டராக தேவைப்படும். தட்ஸ் ஆல். ப்ரொசீஜர் ரிமைன்ஸ் த சேம். ஓகே டாக்டர், இப்போ மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் டைம் அதாவது முக்கியமாக டைம் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப தேவையான சோர்ஸாக இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சமயத்துக்குள்ளே இந்த சர்ஜரியை பண்ணலன்னா அதுக்கப்புறம் அதை வந்து செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ஏதாவது சுச்சுவேஷனில் இருந்திருக்கா? சி, இந்த மாதிரி இந்த டைம் இஸ் அ கொஷன் எவ்ரிவேர். ஓகே, சரிங்களா? இப்போ ஒரு அடிபட்டு வந்திருக்கு, ட்ராமா பேஷண்ட் வந்திருக்குன்னா இட் இஸ் நாட் நெசசரி தட் எமர்ஜென்சியாக நான் அந்த ஆப்ரேட் பண்ணணும். ஓகே, பேஷண்ட் ஸ்டெபிலைஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் ஆப்ரேட் பண்ணால் ஒரு 1, 2, 3, 4, 5 டேஸ்க்கு அப்புறம் கூட ஆப்ரேட் பண்ணாலும் இட் இஸ் நாட் கோயிங் டு கிரியேட் எனி. பட் சேம் திங் அது ஒரு 21 டேஸ் 1 மந்த் அதுக்கப்புறம் ஆப்ரேட் பண்ணனா அந்த போன்ஸ் எல்லாமே வில் கெட் ஃபியூஸ்ட் பேக். ஓகே, ஓகே. ஸோ யூ ஹவ் டு ஆல்மோஸ்ட் கைண்ட் ஆஃப் ரீஃப்ராக்சர் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம பண்ண வேண்டிய 1 மந்த் 1.5 2 மந்த்ஸ் சில பேர் லேட்டாக வருவாங்க. இல்லை மைனராக தான் இருக்குது டேமேஜ், பெரிய டேமேஜ் இல்லை. ஏன்னா அந்த டைம் ஸ்வெல்லிங் இருக்கும், டேமேஜ் அதிகமாக தெரியாது. ஸ்வெல்லிங் எல்லாம் சப்சைட் ஆனக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஐயோ இந்த சைடு போன் கம்மியாக இருக்குது, இந்த சைடு அதிகமாக இருக்குது, ஷேப் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா தட் இஸ் தேர். பட் அதர்வைஸ் இட் இஸ் நாட் வெரி இமீடியட். ஜா சர்ஜரிஸ்க்கு வந்து எஸ் வி ஹாவ் டைமிங்ஸ், as in we prefer 16 years and above for girls and 18 years and above for boys. ஏன்னா ஒரு அளவுக்கு போன் மெச்சூரிட்டி வந்துடும். ஆஃப்டர் தட் நம்ம வந்து பண்ணுறது சர்ஜரி. ஸோ தட் யூ நோ இந்த அளவுக்கு தான் மூவ்மெண்ட், இந்த அளவுக்கு தான் க்ரோத் இனிமேல் இருக்குது. ஸோ you operate that way. Any kid has a jaw problem, 16 yearsக்கு கீழே, so they have to wait till 16 இல்ல? Yeah, there are other treatments for that. அப்போ அந்த டென்டோஃபேஷியல் ஆர்த்தோபெடிக்ஸ் பண்ணிட்டு அவங்க அதில் கூட ஜா மூவ்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஃபங்க்ஷனல் அப்ளையன்ஸ் இருக்கும், அந்த அப்ளையன்ஸில் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். சர்ஜிக்கலி we will not treat. ஓகே, ஓகே, ஓகே டாக்டர். நிகழ்ச்சி அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். சொல்லுங்கள் சார், உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க. சார் இது நான் 2 வாட்டி வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணேன். பல்லு எல்லாமே எனக்கு ஆடுது சார், எல்லாமே ஷேக்கிங் இருக்கு. ஓகே, எல்லா பல்லும் ஆடுது? எல்லா பல்லுமே ஆடுது சார் எனக்கு. சரிங்க. ஃபர்ஸ்ட் திங் சுகர் லெவல்ஸ் செக் பண்ணுங்க சார். சுகர் வந்து எனக்கு இல்லை சார், எனக்கு 18 வயசு தான் ஆகுது. சரி, அப்புறம் வந்து அந்த கம் கண்டிஷன் இப்படி இருக்கு, அந்த ஈர் எப்படி இருக்கு, இன்ஃபெக்ஷன் வருதா இல்லை ஏதோ அழுக்கு சேர்ந்துருக்கா, அந்த மாதிரி எல்லாம் செக் பண்ண வேண்டியிருக்கும். அது ஃபர்ஸ்ட் க்ளீனிங் பண்ணணும். நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர். க்ளீன் பண்ணிவிட்டு தென் வி வில் சி. அதுக்கப்புறம் சப்போஸ் இன்னுமே அந்த ப்ராப்ளம் பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஆடுது பல்னா பெட்டர் எடுத்துகிட்டு செட் கட்டுறது தான் ஐடியலாக இருக்கும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். ஸோ டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி சுகர் அப்படின்றது, அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் அது வந்து ஈரிலிருந்தே பிரச்சனையை உண்டாக்குமா? அப்படி இருந்தால் என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது? ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு காமன் மெத் இருக்குது, ஒரு ஃபேஷியல் சர்ஜன், அதாவது ஒரு மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன், அதாவது அப்படி ஒரு சர்ஜரி பண்ணிட்டோன்னா வந்து ரொம்ப வலிக்கும், இட் ஹர்ட்ஸ் அ லாட் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ஒரு அனஸ்திஷிஸ்ட் கிட்ட வந்து ஒரு ப்ராப்பராக உங்களுக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இல்லைங்களா? அந்த ப்ராசஸ் பற்றியும் வந்து ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் பார்ப்போம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த ஏஜ் ரிலேட்டட் ஃபேக்டர் வந்து கேட்கணும். அதாவது ஏஜ் ஆனால் பல்லு கொட்டுது இல்லைங்களா? ஏன் வந்து ஏஜ் ஆனால் வந்து பல்லு கொட்டுது அப்படின்னு? ஏஜ் ஆனால் எவ்ரிதிங், ஆல் த சிஸ்டம்ஸ் கம் ஸ்லைட்லி லோவர் இல்லைங்களா? ஸோ அதுதான் ஏஜ் ரிலேட்டட். மெயின்லி பல் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கோயிங் டு பி அட்ரிஷன். இப்போ நீங்கள் ஒரு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, வேர் அண்ட் டயர் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு காரில் டயர் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் அதை தேஞ்சு தான் போகும். பல் வந்து ஒரு as I said already, அந்த டாப் லேயர் ஆஃப் த டூத், இந்த so called enamel,
எனாமல் மட்டும்தான் ஹார்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இட் இஸ் ஆல் சாஃப்ட், நாட் சாஃப்ட் as such, பட் தென் இட் இஸ் ரிலேட்டிவ்லி லெஸர் தென் எனாமல். இப்போ என்ன ஆகுனா அந்த யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த எனாமல் தேஞ்சிரும். அப்போ தான் இந்த பல் கூச ஆரம்பிச்சிடும். ஓகே. செகண்ட் லேயரில் இந்த டூத் ஸ்டார்ட்ஸ் கெட்டிங் சென்சிட்டிவ். இன்னொரு கேள்வி இருக்குது டாக்டர். இப்போ வந்து ரீசெண்டாக ஃபேஸ்புக்கில் வந்து அந்த ஃபேக்ஸ்லாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபேக்ஸில் வந்து மஞ்சளாக இருக்கக்கூடிய டீத் வந்து ஹெல்த்தியான டீத், நீங்கள் வந்து போய் ஏதோ ப்ளீச்சிங் இல்லை வந்து ஒயிட்னிங் பண்ணிடாதீங்க, பண்ணிங்கன்னா வந்து அதோடைய தன்மை போயிடும் அப்படிலாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் உண்மையா டாக்டர்? I'll say a part of it is true. அப்புறம் நம்ம ஆளுங்கெல்லாம் பல்லே விளக்காமல் சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை அதனால தான் நான் சொல்கிறேன். அந்த மஞ்சள் எதுக்குன்னா ஃப்ளூரைட் கண்டென்ட் சில ஏரியாஸில் அதிகமாக இருக்கும். ஓகே. சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் த வாட்டர் கண்டென்ட்டில் ஃப்ளூரைட் அதிகமாக இருக்குது. ஓகே ஓகே. ஸோ அந்த டைம் என்ன ஆகும்னா அந்த டூத் ஸ்டார்ட்ஸ் கெட்டிங் ஸ்டெயின்ட். அந்த வாட்டரில் இன்ட்ரின்சிக்காக அந்த ஸ்டெயின் இருக்கும். யூ கேனாட் க்ளீன் இட் பை ப்ரஷிங் ஆர் ஸ்கேலிங் ஆர் எனிதிங். இதெல்லாம் இன்ட்ரின்சிக் ஸ்டெயின்ஸாக இருக்கும். ஸோ அதோட கலர் வந்து ஸ்லைட்லி ப்ரௌனிஷாக இருக்கும். தோஸ் டீத் ஆர் ஆக்சுவலி அ லிட்டில் ஸ்ட்ராங்கர் பிகாஸ் த ஃப்ளூரைட் கண்டென்ட். ஓகே ஓகே. ஏன்னா ஃப்ளூரைட் தான் அந்த கேரிஸ் ப்ரிவெண்ட் பண்ணுது, டிகே சொத்தபல் ப்ரிவெண்ட் பண்ணுது ஃப்ளூரைட். ஓகே. ஸோ அந்த விஷயத்தில் எஸ் இட் இஸ் டெஃபினெட்லி அ லிட்டில் ஸ்ட்ராங்கர் தென் த நார்மல் டீத். பட் எல்லாருமே ஒரு ஒயிட் டீத் வச்சிருக்கணும். கரெக்ட். அதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா த ஒன்லி ட்ரீட்மெண்ட் டு வைட்டன் இட் அப் வில் பி ப்ராப்ளி ஒன்றா நீங்கள் அதுக்கு மேலே கேப் வச்சுருங்க, இல்லாட்டா நீங்கள் ப்ளீச் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே. ப்ளீச் பண்ணால் த டாப் லேயர் இஸ் ரிமூவ்ட். அந்த டைமில் பல் கொஞ்சம் லைட்டாக கூச ஆரம்பிச்சிடும். சான்சஸ் இருக்குது. இட் இஸ் நாட் நெசசரி பட் தேர் ஆர் சான்சஸ். ஓகே. ஏஜ் பார்த்துக்கிட்டு தான் அந்த ப்ளீச்சும் வந்து பண்ணணும் இல்லைங்களா? எல்டர் சமயத்தில் போய் ப்ளீச் பண்ணணும்னா என்ன கேட்டிங்கன்னா நெசசிட்டி இருந்தால் ப்ளீச் பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஓகே. அடுத்து காலர் இருக்காங்க, பார்த்துட்டு ஃபர்தராக பேசுவோம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கள். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்கள். சார், பல்லு வந்து ரூட் கேனல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, 2-3 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. சரிங்க. அது இப்போ எப்படின்னு கேட்டோம்னா கேப் கீழே விழுந்துச்சு. நாங்கள் அது கேப் மறுபடியும் போடவே இல்லை, அப்படியே சாப்பிட்றதோ கொண்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் எந்த எஃபெக்ட்டும் வராது இல்லைங்க? கண்டிப்பாக வரும். இப்போ அந்த பல்ல வந்து கேப் தான் ஸ்ட்ரென்த்து. கேப் இல்லாமல் அந்த பல்ல ஸ்ட்ரென்த் இல்லை, அதனால தான் கேப்பை போடுறது. அந்த பல்லுக்கு வேர் வைத்தியம் பண்ணும்போது நரம்பு ரத்த குழையெல்லாம் எடுத்துட்டோன்னா அந்த பல்ல எதுவுமே அந்த ஆகாரமே போகாது அந்த பல்லுக்கு. அதனால நியூட்ரிஷன் இல்லைனால ஸ்ட்ரென்த் இல்லை பல்ல. அதுக்காக தான் அந்த கவரே, அந்த கேப் அதுக்காக தான் போடுறது. இப்போ அந்த கேப் இல்லைன்னா சுத்தமாக ஸ்ட்ரென்த் இல்லை. நீங்கள் எதாவது ஹார்டாக கடிச்சிங்கன்னா அந்த பல் ஃப்ராக்சர் ஆகிடும். அது 10 வருஷம் ஆனா 20 வருஷம் ஆனா அது வந்து பெரிய மேட்டர் கிடையாது. கண்டிப்பாக ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பல் எடுத்து தான் ஆகணும். அண்ட் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ண பல் வந்து எடுக்கிறதே கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆஸ் கம்பேர் டு நார்மல் எக்ஸ்ட்ராக்ஷன், நார்மல் பல் எடுக்கிறத விட. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் வேலூர்லேருந்து பேசுகிறோம், வேலூர் மாவட்டத்துலேருந்து. சொல்லுங்கள் சார். எங்கள் பையனுக்கு வந்து ஒரு 4 வயசுல ஒரு அடிபட்டுச்சு சார் மூக்கில். ஓகே. அதில் என்ன பண்ணிட்டான், தையல் போட்டிருக்காங்க. இப்போ அவனுக்கு 12 வயசு ஆகுது. அது வந்து இப்போ அது தழும்பெல்லாம் எடுக்க முடியுமா? ஆப்ரேஷன் பண்ணா என்ன வழி சார் அதுக்கு? ஓகே. கண்டிப்பாக சார், அந்த தலைமையெல்லாம் எடுத்துடலாம். அதை எடுத்துடலான்னா என்ன, இப்போது சப்போஸ் அதோட சைஸ் வந்து ஒரு 3 மில்லிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு 0.5 மில்லிமீட்டர் கிட்டே வந்துடும். ரொம்ப மெலிசாக ஒரு லைன் மாதிரி பண்ணலாம். அது ரொம்ப பக்கத்தில் பார்த்தா அப்போ தான் அங்கே ஒரு தெலும்பு இருக்குன்னா தெரியும், இல்லாட்டி தூரத்துலேருந்து பார்க்கும்போதே தெரியாது. அந்தளவுக்கு பண்ணலாம். ஸ்கார் ரிவிஷன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும். அதை நீங்கள் வந்தீங்கன்னா அது ஸ்கார் எந்த அளவுக்கு இருக்குது அந்த ஃபுல் ஏரியா ரிமூவ் பண்ணிவிட்டு ரொம்ப மெலிசாக இருக்குது அந்த தையல் மெட்டீரியல் யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம தையல் போடுவோம். ஸோ அதில் அந்த ஸ்கார் சைஸ் வந்து ரொம்ப மினிமல் ஆகிடும், ரொம்ப மினிமல் ஆகிடும். பார்க்குறதுக்கு அவ்வளோ இது தெரியாது ஸ்கார். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம், எங்கே பேசுகிறீங்க? வணக்கம். உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள். காலர் இருக்கீங்களா? இருக்கோங்க. சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? மணாலில இருந்து மீனா பேசுறேங்க. சொல்லுங்கள் உங்கள் டவுட் என்னன்னு சொல்லுங்கள். இந்த ஈரல்ல இருந்து ரத்தம் வருதுங்க சார், டாக்டர்கிட்ட சொல்லணும். ஓகே. பல் ஈரல்ல இருந்து ப்ளீடிங் வந்துட்டு இருக்கு. 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பல்ல இருந்து வந்தது சுத்தம் பண்ணாங்க சார். எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்து ஈரல் ரொம்ப தெரிஞ்சு போயிருக்கு, அதனால சுத்தம் பண்ணி விட்டாங்க சார். மறுபடியும் வந்துட்டு இருக்கு சார், ப்ளீடிங் வந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து
1 வருஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்குன்னா நீங்கள் திருப்பி க்ளீன் பண்ணலாம். ஏன்னா 6 மாதத்துல ஒரு வாட்டி க்ளீனிங் டைம் நார்மலாக. ரெண்டாவது வந்து என்ன ஏஜ் உங்களுக்கு? எனக்கு 41 வயசு ஆகுங்க சார். சரிங்க. ஃபர்ஸ்ட் விட்டமின் சி கூட கம்மியாக இருந்தால் உங்களுக்கு ஈர்லேருந்து ரத்தம் வரும். ஸோ விட்டமின் சி கொஞ்சம் டயட்டில் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஆரஞ்சு இல்லாட்டி இந்த சாத்துக்குடி அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரூட்ஸ் எடுங்க. இல்லாட்டி டேப்லெட்ஸ் வருது, விட்டமின் சி சப்ளிமெண்ட்ஸ் வருது, அதை எடுங்க. அதை எடுத்தாலே அவங்களுக்கு ஈர் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும். மூணாவது வந்து ஏஜ் ரிலேட்டட் கூட இருக்கலாம். இப்போது ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த டைமில் கூட அவங்களுக்கு ப்ளீடிங் கம்ஸ் இருக்கும். ஸோ கம் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, அவங்கள்ட்ட ஒரு வாட்டி செக் பண்ணிங்கன்னா எக்ஸாக்ட் காஸ் தெரிஞ்சிடும். பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், நான் வணக்கம். காந்திமதி பேசுறேங்க டாக்டர். சொல்லுங்கம்மா, உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க. நாங்க வந்து விதத்துல வந்து எங்க பொண்ணு வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அடிபட்டாங்க டாக்டர். அப்ப வந்து மூக்கு தண்டவாளத்துல வந்து அடிபட்டு மூக்கு தண்டவாளம் வந்து ஆபரேஷன் பண்ணி இருக்கிறோம். ஓகே. அங்க வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி சேர்த்து பண்ணாங்க. அதோட ஓகே. அதுல வந்து இப்போ வந்து தழும்பு இருக்குங்க டாக்டர். அது வந்து மூக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃபரன்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? பாப்பாக்கு இப்போ என்ன ஏஜ்? ஏஜ் வந்து 21 வயசு ஆகுதுங்க சார். இப்ப 2 வருஷம் ஆகுது விபத்துல அடிபட்டு மூக்கு வந்து ஃபுல்லா உள்ளுக்கு இதாகி எடுத்து வச்சு ஆபரேஷன் பண்ணாங்க. 2வது மூக்கு அந்த தண்டவாளத்து மேல கவா இதுவும் வந்து மூக்கு தண்டவாளத்துக்கு நடுவுல வந்து கட் ஆயிடுச்சு. சரி. அதுக்கு ஆபரேஷன் பண்ணாங்க. இல்லை அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி சேர்த்து பண்ணாங்க அந்த தழும்பு தெரியாம இருக்கிறதுக்கு. இல்லை அந்த ஸ்கார் ரிவிஷன் இப்போ சொன்ன மாதிரி இப்போ ஸ்கார் ரிவிஷன் ஒன்று சர்ஜரி இருக்கும். அது பண்ணிங்கன்னா அந்த தெலும்பு சைஸ் ரொம்ப கம்மி பண்ணலாம், ரொம்ப மினிமலாக இருக்கும். அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் அந்த ஆயின்மெண்ட்ஸ் இருக்கும், அந்த அப்ளை பண்ணாலும் கூட ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்டே கேட்டிங்கன்னா அவங்க ஆயின்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, அதில் கொஞ்சம் கம்மியாகும். பட் ஆனால் சர்ஜரி பண்ணிவிட்டு அந்த சைஸ் கம்மி பண்ணக்கப்புறம் தான் அந்த ஆயின்மெண்ட்க்கு எஃபெக்டாக இருக்கும். ஸோ டெஃபினெட்லி அந்த சைஸ் ஸ்காரோட சைஸ் ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம். டாக்டர், இப்போ டோட்டலாக டைசெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்களா? டைசெக்ட் ஆனால் அந்த மாதிரி சேர்க்க முடியுமா? டைசெக்ட் ஆனாலும் கூட அது வந்து கம்ஃபர்டபிளி சேர்த்துக்கலாம் சார். இப்போ வந்து சர்ஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆர் லைக் தட். நம்ம டைசெக்ட் ஆகிட்டு அவங்க வந்து ஸ்கார் டிஷ்யூ உள்ளே இருக்கும். ஸோ அது ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அந்த ரிமூவ் பண்ணிவிட்டு நோஸ் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் சூச்சர் பண்ணுவோம். ஸோ அதே சென்சிட்டிவிட்டி திரும்ப கிடைக்கும் டாக்டர்? இந்த ஸ்மெல் சென்சேஷன் மேர் நாட் பி த சேம், கம்மியாக இருக்கும். பட் ஆனால் டெஃபினெட்லி த ஷேப் வைஸ் தான் நம்ம வந்து கொண்டு வந்துடலாம், திரும்ப எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் காலர் பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், நான் கத்தார்லேருந்து பேசுகிறேன். என் பேர் கருணாநிதி. சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள், உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க. என்னுடைய பொண்ணுக்கு வந்து பல் வரிசை வந்து சரியா இல்லை சார். பல்லு வந்து திருப்பிக்கிட்டு இருக்கு, சென்டரில் ஒரு பல்லு. ஓகே. அதை சரி பண்ணணும் சார். அது சரி பண்ணுறதுக்கு எவ்வளவு செலவாகும், எந்த வயதுல வந்து அதை சரி செய்யலாம்? ஓகே. என்ன ஏஜ் ஆயிருக்கு சார்? இப்போ ஏஜ் வந்து 21 சார். ஓகே, பண்ணிக்கலாம் சார். அந்த ஆர்த்தடான்டிக் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த பிரேசஸ், அந்த கிளிப் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த கிளிப் போட்டுட்டு அதிலே ரொட்டேஷன் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அது பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி அதை சரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் அதிகமாக ஆகும் ரொட்டேட் பண்ணுறதுக்கு. மேபி டோட்டல் ட்ரீட்மெண்ட் வந்து 1 year to 1.5 years, 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும் ட்ரீட்மெண்ட்டுக்கு. பட் ஆனால் அது ரொட்டேட் ஃபுல்லாக பண்ணிக்கலாம். காஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். டிஃப்ரெண்ட் டென்டிஸ்டோட ரேட்ஸ் தான். ஸோ சொல்ல முடியாது. இப்போ கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? சார், நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கம்மா, உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க. என் பையனுக்கு வந்து நைட்டெல்லாம் கடிச்சிக்கிறான், பல்லு கடிக்கிறான். அது காலையில் எழுந்தானா அதெல்லாம் கொஞ்சம் ரணமாக இருக்க மாதிரி இருக்கு. சரி, ஓகே, நம்ம டாக்டர் பார்க்கலாம் போனால் அவங்க என்ன சொல்லினாங்க, பல்லில் வந்து கிளிப்பு போடுங்க, அப்புறம் என்ன ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னாங்க. கிளிப்பு இல்லை, அந்த கவர் மாதிரி போட சொல்லியிருந்தாங்க, கேப் மாதிரி. சரி, நாங்கள் இதுலேயே எதுவும் பண்ணலை. ஆனால் 1 வருஷமா அப்படி தான் இருக்குது. அது போடாத இருந்தால் என்ன ப்ராப்ளமா ஆகிடுமா அப்படின்னு கேட்கலான்னு. அந்த கிளிப் இல்லை, அது ஒரு ஸ்ப்ளிண்ட் சொல்லுவாங்க. அதுக்கு கவர் மாதிரி லேமினேட் மாதிரி ஒன்று இருக்கும். அதை கண்டிப்பாக போடணும். ஏன் போடணுன்னா, அந்த பண்ணிகிட்டே இருந்தால், அந்த கடிச்சிட்டே இருந்தானா அந்த பல் தேஞ்சிரும். அதுக்கப்புறம் பல் கூச ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது வந்து கண்டினியூஸ் மூமெண்ட்னாலே ஜா மசில்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக யூசேஜ்னாலே அது சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஹைப்பர்ட்ரோஃபி சொல்லுவோம். மூணாவது வந்து இந்த ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, கரெக்டாக இந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் மட்டும் தான் ஸ்ட்ரெஸ்ஸு பேரிங் ஜாயிண்ட், அது மட்டும் தான் மூவிங் ஜாயிண்ட்.
ஸோ அதனால அந்த ஜாயிண்ட்டில் கூட ஸ்ட்ரெஸ் போனோன்னா அந்த ஜாயிண்ட்டில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ காஸ் என்ன இருக்கலாம் அப்படின்னா, பர்சனலி பெட்டர் டு சஜஸ்ட் டு செக். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீடியாட்ரிஷியன் செக் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், ஒரு ஸ்டமக் ஸ்பெஷலிஸ்ட் செக் பண்ணுங்கள். ஸ்டமக்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட அவங்க வந்து நைட்டில் பல் கடிக்கிற மாதிரி ஒரு ஹேபிட் இருக்கும். ஸோ இதில் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ளிண்ட் கவரேஜ் கொடுத்தா இட்ஸ் ஆல்வேஸ் குட். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், நான் முன்னாடி கேட்டிருந்த மாதிரி அது எவ்வளோ வலிக்கும், அதாவது டஸ் இட் ரியலி ஹர்ட்ஸ் அந்த மேக்ஸிலோஃபேஷியலில், அதே மாதிரி அந்த அனஸ்தெஷிஸ்ட் மற்றும் உங்களுடைய கொலாபரேட்டிவ்லி ஒர்க் எப்படி இருக்கும் அதை பற்றி? பெயின் கோஷன்ட் எல்லா இடத்துலையும் சேமாக தான் இருக்குங்க சார். இட் இஸ் ஒன்லி பிகாஸ் அந்த கால் அடிபட்டுச்சுன்னா நீங்கள் கால் மூவ் பண்ணாமல் இருக்கலாம், கம்ப்ளீட்லி இம்மொபைலாக வைக்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி யூ கீப் இட் அட் ரெஸ்ட். ஆனால் வாயில் எதாவது இருந்ததுன்னா நம்ம பேசாமல் இருக்க மாட்டோம், முடியாது. ஸோ கண்டிப்பாக ஏதாவது மூமெண்ட் இருக்கும். ஸோ யூ ஸ்டார்ட் ஃபீலிங் தட் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்குது, எனக்கு பேசுகிறதுக்கு இது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பேசுறதுக்கு ரெண்டாவது பயம் அதிகமாக இருக்கும். ஏதாவது இருக்குது, தையல் பிரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும், எனக்கு இது ஸ்வெல்லிங் வருது, அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் மோர் டு டூ வித் இட். அண்ட் எனஸ்தீசியா நவடேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸோ அட்வான்ஸ்ட் தட் இப்போ பெயின் இருக்குது மட்டும் சரி, எனக்கு இந்த சர்ஜரிக்கு அப்புறம் ஐ எக்ஸ்பெக்ட் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு பெயின் இருக்கும், இல்லை ஒரு 4 ஹவர்ஸ்க்கு பெயின் இருக்குன்னா த எனஸ்தெட்டிஸ்ட் வில் டேக் கேர். எனஸ்தெட்டிஸ்ட் வந்து ஃபுல்லாக அப்போவே டோஸ் கொடுத்துருவாங்க, ஒரு லாங் ஆக்டிங் எனஸ்தெட்டிக் ட்ரக் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு 5 ஹவர்ஸ்க்கு பெயின் இருக்காது மாதிரி ஒரு ட்ரக் கொடுத்துருவாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ் கொலாபரேட் பேலன்ஸ்ட். அந்த ஸோ அந்த மித் வந்து கரெக்ட் கிடையாது, மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரினா ரொம்ப வலிக்கும் அப்படின்றது. அது மேக்ஸிலோஃபேஷியல் ஏன்னா இட் இஸ் மோர் டு டூ வித் த மவுத் அண்ட் அந்த மூவ்மெண்ட் கண்டினியூஸ் இருக்கனால மட்டும்தான் யூ ஃபீல் இட். ஓகே, நத்திங். போஸ்ட் சர்ஜரி சமயத்தில் ஏதாவது ஒரு ஜெனரல் ஸ்வெல்லிங் இருக்கலாம், பெயின் கொஷன் வில் நாட் பி தேர். ஓகே டாக்டர், நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க, பார்த்துலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கே பேசுகிறீங்க? ஐ எம் காலிங் ஃப்ரம் பெங்களூர். சொல்லுங்கம்மா. நான் டாக்டர்கிட்ட பேசணும். டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கள். ஓகே. ஹலோ டாக்டர், குட் மார்னிங். குட் மார்னிங். எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, மை ஏஜ் இஸ் 65. ஐ எம் டயபெட்டிக். இப்போ எனக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து விஸ்டம் டூத் கிடையாது, 28 தான் இருக்குது. அதில் வந்து இப்போ லோவர் ஜாலில் லாஸ்ட் 2 பல்ல எடுத்தாச்சு. ஓகே. அப்போ நாங்கள் இது டென்ச்சர் வச்சேன், பட் அது ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள். ஓகே. அதனால் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அதனால் அந்த பல்லு கீழே இல்லாததுனால வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கீழே வர்ற மாதிரி ஐ ஃபீல். கரெக்ட். அதுக்கு என்ன நீங்கள் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணலாம்? எனக்கு வந்து இம்ப்ளான்ட் வேண்டாம், ஏன்னா இம்ப்ளான்ட் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ஆல்ரெடி செஞ்சுருக்காங்க, ஐ நோ அபவுட் தேட். எனக்கு இம்ப்ளான்ட் இல்லாமல் பெர்மனண்ட் ஃபிக்ஸிங் ஏதாவது இருக்குதா? அந்த அப்பர் ஜாலில் உள்ள பல்ல எப்படி கரெக்ட் பண்ணலாம்? அது டவுனாக வர்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஐ வாண்ட் டு சேவ் தட் டீத். ஓகே. Now first thing, I appreciate your observation that கீழே பல் இல்லைனா you are feeling that the tooth is coming down and you have actually taken into account of the fact that the tooth is coming down. It is a fact that கீழே பல் இல்லைனா மேல் பல் கீழே இறங்கிரும். எந்த பல் இல்லைனா அந்த சைடில் பல் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? Now because there is no tooth behind it, your ideal option would be an implant. பட் நீங்கள் இம்ப்ளான்ட் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா you can go for other options like going for something called a precision attachment. அது வந்து சிம்பிளாக சொன்னால் it is like a semi fixed one. ஸோ நீங்கள் டெய்லி அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இட் வில் பி லைக் அ ஹுக். அந்த ஹுக்கில் கிளாம்ப் வந்துடும். கிளாம்ப் ஆகிடுச்சுன்னா ஆஃப்டர் தட் இட் டசன்ட் மூவ் மச். ஸோ யூ கேன் occasionally open it, clean it up and put it back. But it is very comfortable as compared to a normal removable denture. The other option would be to give something like a cantilever. அது வந்து 2 பல் முன்னாடி சப்போர்ட் எடுத்துகிட்டு பின்னாடி ஒரே ஒரு பல் தான் வைக்க முடியும். பட் தட் இஸ் அதை விட பெட்டர் ப்ரிசிஷன் அட்டாச்மெண்ட் would be a much better option for you if you don't want to go for an implant. But ideally suggesting an implant is the option for it. The longer you wait for it, the more the tooth from the top is going to come down. That's all. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கங்க. வணக்கம்மா, எங்கே பேசுகிறீங்க? நாங்கள் சேலம் மாவட்டத்துலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கம்மா. ஏஜ் எங்கள் மகனுக்கு ஏஜ் 21 வயசு ஆகுது. சொல்லுங்கள். மேலே பல்லெல்லாம் உள்ள தள்ளி தள்ளி வந்தது. ஓகே. கீழே வந்து பல்லு தாடை ஜாஸ்தி நீண்ட மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்.
ஓகே. அது அந்த சர்ஜரி பண்ணும்போது ஏதாவது தெளிவா அது முகம் அமைப்பு அவங்களுக்கு எல்லாம் அந்த பல்லுடைய வரிசை அதெல்லாம் சரியாயிடுங்களா? அது உங்ககிட்ட கேட்கலான்ட்டு. அந்த பல்லுக்கு வந்து அலைன்மெண்ட் வந்து தனி ட்ரீட்மெண்ட். ஃபர்ஸ்ட் அந்த அலைன்மெண்ட் கொண்டு வருவோம், அதுக்கப்புறம் தான் அந்த சர்ஜரி பண்ணோம். இல்லாட்டி சர்ஜரி பண்ணிவிட்டு அலைன்மெண்ட் பண்ணோம். பட் ரெண்டுமே தனித்தனி, ரெண்டுமே பண்ண வேண்டியிருக்கும். சர்ஜரினாலே பல் எல்லாமே கரெக்ட் ஆகிடும்னு அப்படி கிடையாது. சர்ஜரி வந்து தாடை கரெக்டாக பொசிஷனுக்கு கொண்டு வரதுக்கு மட்டும்தான். சரிங்களா? அதில் எந்த காம்ப்ளிகேஷன் மாதிரி எதுவும் பெருசாக இதில் இருக்காது. நார்மல் சர்ஜரி ஹார்ட்லி 3 to 4 hours சர்ஜரி தான் இது. இன்றைக்கி அட்மிட் பண்ணிங்கன்னா நாளைக்கு சர்ஜரி பண்ணிவிட்டு 2 நாளில் டிஸ்சார்ஜ் கூட பண்ணலாம். ஸோ காம்ப்ளிகேஷன் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஃபேஸ் நல்லா ஆகும். ஏன்னா ஃபேஸோட ப்ரொப்போர்ஷன் பெட்டர் இம்ப்ரூவ் ஆகுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 3 வாரத்துலேருந்து 1 மாதம் வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வெல்லிங் வீக்காக இருக்குனாலே கொஞ்சம் ஃபேஸ் வீங்குற மாதிரி இருக்கும். 4 வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள், நல்லா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். கீழ் தாடை பின்னாடி புஷ் பண்ணோம், மேல் தாடை முன்னாடி கொண்டு வரணும்னா 2 ஜாவை சேர்த்து சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அதுதான் உங்களுக்கு ஜா சர்ஜரிஸ் பற்றி பேசும்போது திஸ் இஸ் வாட் வி மென்ட் பை ஜா சர்ஜரிஸ். ஸோ அது பேசிக்லி ஒரு ப்ரொபோர்ஷனேட் இந்த ஏஜ்க்கு, இந்த பர்சனுக்கு, இந்த இதில் டைமென்ஷன்ஸில் என்ன ஜா மூமெண்ட் கரெக்டாக இருக்கும் அதுதான் பண்ணுறது. ஓகே. எனிவே கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அப்போ டாக்டர், ஜென்ரலாக இன்னொரு மெத் இருக்குது வந்து ரெக்கவரி, மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரியோ இல்லை வந்து ஹெட் அண்ட் நெக் அப்படின்னாலே ரெக்கவரிக்கு ரொம்ப நாள் ஆகும். அது வந்து உண்மையா இல்லையான்றதை பற்றியும் ஜென்ரலாக வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ரீதியாக நிறைய, அதாவது இப்போ ஒரு ப்ரிசைஸ்டாக இங்கே தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது ஒரு 3D நாங்கள் வந்து ஒரு 3D மாடல் எடுத்துக்குவோம், அதை வந்து பார்த்து ப்ரிசைஸ்டாக இங்கே தான் பிரச்சனைன்னு சொல்லி கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் அப்படி இருக்கக்கூடிய ஒரு 3D மாடலாக வச்சு அகர் யங்கர் ஏஜில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை எப்படி தீர்ப்பீங்க அப்படின்றத பற்றி ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் பார்ப்போம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், நம்ம சீரியஸான கேள்விகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய கேள்விகள், அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் கேள்வி வந்து நிறைய பேர் கேட்டுட்டாங்க. ஒரு ப்ரஷ்ஷுடைய ஆயுள் காலம் எவ்வளோ நாள் வந்து ஒரு ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணலாம்? ஐடியலி 3 months மேக்ஸிமம். அதுக்கு மேலே போச்சுன்னா அது தென்னை மரம் பிரிஞ்ச மாதிரி பிரிஞ்சுலாம் வச்சுருக்காங்க. அதை வச்சுருக்காங்க. அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இட் கோஸ் அண்ட் அது வந்து ஷூ கிளீனர் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த மூச் ஸ்டாச் க்ளீன் பண்ணுறது எல்லாமே. லைஃப் ஆஃப் அ ப்ரஷ் இஸ் குட் அ லாட் மச். பட் தென் ஃபார் டூத் பர்பஸ் எஸ் மேக்ஸிமம் 3 months. 3 மாதம் தான். அதுக்கப்புறம் வேறு எதாவது பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எது பர்பஸ். ஓகே. ஸோ ஆயுள் காலம் இது மட்டும்தான். டாக்டர், இந்த ரெக்கவரி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். ஸோ ஒரு சர்ஜரி வந்து ஒரு முடிஞ்சிருது அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன ஃபாலோஅப்பில் இருக்கணும்? அண்ட் மோர் ஓவர் வந்து ஒரு ரெக்கவரின்றது மேக்ஸிமம் டைம் எடுக்குமா எப்பவுமே ஃபேஸ்ன்றது பொறுத்த வரைக்கும்? ஜென்ரலி ரெக்கவரி டைம் வந்து மெயின்லி ரெக்கவரியில் உங்களுக்கு என்ன பார்க்கணுன்னா உங்கள் டயட். ஏன்னா நாங்கள் ஃபேஸில் என்ன சர்ஜரி பண்ணுறோன்னா, சப்போஸ் உள்ளே கட்ஸ் ஏதாவது இருக்குன்னா யுவர் டயட் ஹேஸ் டு பி செமி சாலிட். சூடாக காரமாக இருக்கக்கூடாது. பேர்ன் ஆனானா கொஞ்சம் எரியிற மாதிரி இருந்தானா ப்ளீடிங்காக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் சில ப்ரிகாஷன்ஸ். டைம் ஃப்ரேம் வைஸ் இட் இஸ் லைக் ப்ரைமரிலி ஹீலிங் வந்து ஒரு 1 weekல உங்களுக்கு ஹீலிங் எல்லாம் செட்டில் ஆகிடும். பட் ஸ்வெல்லிங் வந்து டெஃபினெட்லி இட் இஸ் தேர் ஃபார் அட்லீஸ்ட் 3 weeks to 1 month. ஓகே ஓகே. போன் ஹீலிங்க்கு வந்து ஒரு 1 to 1.5 months வரைக்கும் நீங்கள் அதில் ஸ்ட்ரெஸ் கொடுக்காம ப்ரெஷர் கொடுக்காம இருந்தால் ஓகே. பட் கம்ப்ளீட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த போன் இஸ் இன் 6 months டைம். ஹவ் அபவுட் ஃபாலோஅப்ஸ் டாக்டர்? என்ன எவ்வளோ ரெகுலராக இருக்கும்? ஜென்ரலி ஃபாலோஅப் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு சர்ஜரி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக்கை கூப்பிடுவோம். ஓகே. That is next week means 3 to 4 days next immediate next week. அதுக்கப்புறம் 2 weeks once. Okay. For the next 2 months. After that it is comfortable. அதுக்கப்புறம் ப்ராப்ளம் இல்லை. ஓகே டாக்டர். ஸோ இதை அடுத்து நம்ம கேட்ட அந்த 3D இம்ப்ரிண்டட் மாடல் வச்சு ப்ரிசைஸ்டாக ஒரு ப்ராப்ளத்தை வந்து ரெக்கவர் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, அவங்கள பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சைதாப்பேட்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா, உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க டாக்டர். எனக்கு 2 வயசுல பையன் இருக்கான். சொல்லுங்கம்மா.
அவனுக்கு ஆக்சுவலாக பல்லெல்லாம் வந்துருச்சு. முன்னாடி ஒரு 4 பல்லு மட்டும் கருப்பாகி கொட்டிருச்சு. இப்போ அவனோட ஈரல் மட்டும்தான் இருக்கு மேலே இருக்க 4 பல்லுக்கு. ஓகே. அது என்ன ப்ராப்ளம் சார்? மற்ற பல்லுமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி அந்த ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த அந்த இது எனாமல் லைட்டாக வந்துன்னு இருக்கு வெளில. அது என்ன சார், பையன் திரும்ப பல்லு வந்துருமா இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமான்னு தெரியல. அதான் டாக்டர்கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு. ஓகே. நீங்கள் ஃபீடிங் எப்படி பாட்டிலில் கொடுக்குறீங்களா? சார் ஆமாம். 1 இயர்க்கு அப்புறம் ஃபீடிங் பாட்டில் தான் அவனுக்கு. நைட்டில் கொடுப்போம். நைட்டில் 2-3 டைம்ஸ் வந்து கொடுப்போம். இந்த ப்ராப்ளம் பேரே வந்து நர்சிங் பாட்டில் கேரிஸ் அப்படின்வாங்க. தட் இஸ் அந்த வந்து பார்த்தீங்கன்னா லோவர் கீழே வந்து முன்னாடி 4 பல் 5 பல் 6 பல் மட்டும்தான் நல்லாயிருக்கும். மீதி எல்லா பல்ல கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? சாக்லேட் சாப்பிட்டா மட்டும்தான் சொத்த பல் வரணும்னு அவசியம் இல்லை. பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணாமல் இருந்தால், வாய் கொப்பளிக்காமல் இருந்தால் கூட அந்த தான் சேம் ப்ராப்ளம். இப்போ நைட்டில் பால் கொடுக்குறீங்க, பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு க்ளீனிங் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அந்த பால் அந்த டூத் சர்ஃபேஸில் ஒட்டிகிட்ருக்கு. அந்த பாக்டீரியா ஆக்ஷன்னாலே எல்லா பல்லு அதே மாதிரி சொத்த வரும். ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாட்டில் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணுங்கள். நல்லா எப்போவுமே எதாவது கொடுக்குறீங்கன்னா நல்லா வாயை கொப்பளிக்க சொல்லுங்கள், இல்லாட்டி க்ளீன் பண்ணுங்கள். ஒரு காஸ் எடுத்துகிட்டு ஒரு காட்டன் எடுத்துகிட்டு கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம் இஃப் த பேபி இஸ் நாட் கோஆப்ரேட்டிங். முன்னாடி 4 பல்லுக்கு வந்து அந்த கொட்டிருச்சு, அதுக்கு வந்து ஒரு பீடோடான்டிஸ்ட், தட் இஸ் அ சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் டென்டிஸ்ட்ரி அப்படி போனீங்கன்னா அவங்க அந்த பல் க்ளீன் பண்ணிவிட்டு சீல் பண்ணிடுவாங்க. ஸோ சீல் பண்ணிட்டாங்கன்னா இன்ஃபெக்ஷன் உள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதர்வைஸ் அது ஓப்பனாக இருக்குனாலே இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்ஃபெக்ட் ஆனால் அப்போ தாடையில் ஸ்வெல்லிங் அந்த மாதிரி ஏதாவது வந்துடும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் அதுக்கு க்ளீனிங் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் இஸ் டன். ஆனால் பல் எடுக்க மாட்டோம், ஏன்னா அந்த ஸ்பேஸ் எங்களுக்கு வேணும். அந்த ஸ்பேஸ் இருந்தால் தான் கரெக்டாக அந்த பர்மனெண்ட் பல் வரும்போதே பொசிஷனில் வரும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த கால் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் டாக்டர், நான் சுரேஷ் பேசுகிறேன். சொல்லுங்கள் சுரேஷ், உங்கள் டவுட் என்ன கேளுங்க. டாக்டர் வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கள். டாக்டர், என்னுடைய பல்லோட வந்து எட்ஜஸ்ல பாத்தீங்கன்னா வந்து கிராக் இருக்கிறது என்னால பார்க்க முடியுது. நிறைய சின்ன சின்ன கிராக்ஸ் இருக்கு. அப்புறம் என்னோட 2வது கேள்வி ஒன்று இருக்கு. இன்னொன்று, இதுக்கு முன்னாடி நான் வந்து எனாமல் பல்லோட எனாமல் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க நீங்க. ஸோ அந்த பல்லோட எனாமல் வந்து எப்படி ஏஜ் ஆக ஆக வந்து அதை வந்து நம்ம பாதுகாத்துக்கிறது? பேசிக்லி எனாமல் வேர் அண்ட் டெர். எனாமல் வந்து ஹார்டஸ்ட் பார்ட்டுங்க பாடியில். ஸோ இட் இஸ் நாட் வெரி ஈஸி. அந்த டேமேஜ் ஆகிறது ரொம்ப ஈஸி கிடையாது, அன்லெஸ் அண்ட் அன்டில் ரொம்ப அன்யூஷுவல் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆர் அப்ளைட். ஸோ ஏஜ் ரிலேட்டட் எனாமல் வேர் வந்து கூட கண்டினியூஸாக யூசேஜ், ஓவர் யூசேஜ், உங்கள் டயட்டு இது எல்லாமே தான் மேட்டர் ஆகுது. யூ ஹாவ் டு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் கீப் இட் க்ளீன். டேமேஜ் பை டிகே இஸ் வெரி ஃபாஸ்ட். க்ளீனாக வைக்கிறீங்க, நல்லா வாஷ் பண்ணுறீங்க, அது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த எனாமல் இஸ் ப்ரிட்டி கிளியர். நெக்ஸ்ட் வந்து ஏஜ் ரிலேட்டட் வேர் அண்ட் டேர் வில் பி தேர். ஸோ உங்கள் ஹேபிட்ஸ் தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். சில பேருக்கு டென்ஷன் ஆனால் ரொம்ப பல் கடிப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ தோஸ் திங்ஸ் அண்ட் ஆல் யூ ஹேவ் டு கண்ட்ரோல். நீங்கள் எனாமலுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்காம இருந்தீங்கன்னா எனாமல் டஸ் ஸ்டே ஃபார் குவைட் சம் டைம். அது இட் டசன்ட் அப்படியே ஃபுல்லாக வேர் அவுட் ஆகி அந்த மாதிரி இல்லை. ஸோ கேர் பர்சே இஸ் நாட் வெரி கிரேட் ஃபார் எனாமல். ஜஸ்ட் தட் யூ ஹேவ் டு மெயின்டைன் யுவர் டயட், யுவர் ஹைஜீன், யுவர் ஹேபிட்ஸ். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். ஸோ டாக்டர், யுவர் பாட்டம் மாடல் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். எதுக்காக இந்த மாதிரி ஒரு 3D பிரிண்ட் பண்ணுறீங்க? அவ்வளோ ப்ரிசைஸ்டாக அதில் தெரிஞ்சிருமா டாக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? இது வந்து இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸில் நான் வந்து நிறைய கிரேனியோஃபேஷியல் சர்ஜரிஸ் பற்றி பேசியிருக்கேன். சரி, நான் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன்ஸ் ஆர் கெட்டிங் மோர் யூஸ் டு டூயிங் கிரேனியோஃபேஷியல் சர்ஜரிஸ். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னீங்கன்னா, மேக்ஸிலோஃபேஷியலில் நாங்கள் ஒன்லி ஃபேஸ் வரைக்கும் தான் வி ஆர் கவரிங். Craniofacial we go up till the skull. Okay. So craniofacial surgery is a different aspect. Now craniofacial surgery பண்ணும்போது it is always better to know what you are doing before you enter. So every patient is different. சரிங்களா? நான் இந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் இருக்கும், இந்த மாதிரி தான் அப்ரோச் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு என்னால் என்டர் பண்ண முடியாது. And these surgeries are performed in very young age groups. Okay. இப்போ இந்த பேபி பார்த்தீங்கன்னா she is only 11 months old. 11 months. Okay. Not years. We are not even talking about years. So என்ன மாதிரி இது மாடல் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா, this is basically just பேஷண்ட்டோட சிடி. ஓகே. அந்த சிடி வந்து நாங்கள் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணிவிட்டு this is called an STL model. It's called as prototyping. Okay. சரிங்களா? So this gives you exactly what is there in the patient's head. Okay.
பேஷண்ட்டோட இப்போ எங்கே டென்ட் இருக்குன்னா பேஷண்ட் ஸ்கல்லே அப்படி டென்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓகே. இப்போ எங்கே போன் இல்லைன்னா தட் மீன்ஸ் அங்கே இல்லை. இட்ஸ் கிவ்ஸ் யூ 100% த சேம் திங். ஓகே. சரிங்களா? ஸோ வாட் வி டூ இஸ் வந்து இதுக்கு வாட் இஸ் அ யூஸ் அப்படின்னா ஒரு கிரேனியோஃபேஷியல் சர்ஜரி பண்ண போகிறோம் அப்படின்னா ஐ வில் டூ இட் இன் திஸ். இட்ஸ் கால்ட் அ மாக் சர்ஜரி. ஓகே. ஸோ we are one of the very few people, like Sims is one of the very few people who do prototyping. ஓகே. ஓகே. சரிங்களா? ப்ரோட்டோடைப்பிங் பண்ணிவிட்டு அதில் சர்ஜரி பண்ணுறது we are one of the very few people in craniofacial work. ஸோ அது பண்ணிவிட்டு now I know what I am going to do inside. Exactly. Okay. So it saves time, it saves money, it saves a lot of other unnecessary tension inside. ஓகே. இந்த மாதிரி ப்ரோட்டோடைப்ஸ் வந்து எந்த மாதிரி ப்ராப்ளம், அதாவது ரொம்ப ப்ரிசைஸ்டாக பண்ணணும்? Mostly complicated surgeries where you expect a complication. இப்போ craniofacial surgery பண்ணும்போது the brain is open. You cannot go and play around there. Okay. So you should know precisely what you are going to do. Okay. This is plain simple planning. எவ்வளோ நல்லா பிளான்டாக இருக்கும் அவ்வளோ நல்லா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். ஓகே டாக்டர். வாட் இஸ் இந்த அந்த 11 month பேபி பற்றி சொல்லுங்கள் டாக்டர். இதில் என்ன எக்ஸாக்டாக? திஸ் இஸ் பேசிக்லி வந்து இந்த ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா இங்கே கூட தேர் ஷுட் பி சம் கேப்ஸ். ஓகே. அது வந்து பிரெயின் க்ரோ ஆகிறதுக்கு அந்த கேப்ஸ் ஓகே. விச் கெட்ஸ் ஃபியூஸ்ட் பை அரௌண்ட் 1.5-2 years ஓல்டில் சில ஏரியாஸ் இருக்குது, அந்த கேப்ஸ் இருக்கும். ஓகே. அது வந்து இந்த பேபிக்கு சீக்கிரமாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ வாட் வி ஹவ் டு டூ இஸ் வி ஹவ் டு கிரியேட் தட் கேப் ஆர்டிஃபிஷியலி. ஓகே. அப்படி என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே இந்த ஏரியா மட்டும் எங்கே கேப்ஸ் இருக்கோ அந்த சைடு பிரெயின் க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஃப்ரண்ட் ஏரியா இங்கே மட்டும் வெளியே பாஸ் ஆகி வெளியே நிற்கும். ஆனால் இந்த ஏரியா ஃப்ளாட் ஆகிடும். ஓகே. பிகாஸ் there is no space, it's not growing forward. So it will start growing sideways. So இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த gap is very big. Okay. It should not be so much. Okay. Whereas here there is nothing, it is flat. Side view பார்த்தீங்கன்னா it is fully flat. Okay. Because it is not growing here. So நாங்கள் என்ன சர்ஜரியில் பண்ணுவோம்னா we have to create that gap, give her that face. Once done, அதுக்கப்புறம் லைஃப் லாங் அவங்களுக்கு எதுவுமே இது. ஓகே. பட் இட் ஹேஸ் டு பி டன் வெரி ப்ரிசைஸ்லி. ஓகே டாக்டர். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பேபிக்கு வந்து எவ்வளோ மணி நேரம் சர்ஜரி நடக்கும் டாக்டர்? இந்த மாதிரி சின்ஸ் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட்னு சொல்லுங்கள். திஸ் டேக்ஸ் அரௌண்ட் 6 to 8 hours மினிமம். ஓகே. 6 to 8 hours. ஸோ ரொம்ப ஒரு பெரிய சர்ஜரி தான் இல்லையா அது? பெரிய சர்ஜரி. அண்ட் வி ஸ்டார்ட் பை அரௌண்ட் சம்வேர் எனிவேர் பிட்வீன் 6 monthsலேருந்தே வி கேன் டூ தீஸ் சர்ஜரிஸ். 6 monthsலேருந்து 6 monthsலேருந்தே ஏன்னா அந்த டைமில் போன் நல்லா ஃப்ரைபிளாக இருக்கும், தின்னாக இருக்கும். ஸோ மாடுலேட் பண்ணுறது இஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஃபார் அஸ். ஓகே டாக்டர். இப்போ ஜென்ரலாக வந்து பிரெயின் ரிலேட்டடாக அதாவது காம்ப்ளிகேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த ப்ரோட்டோடைப்பா, இல்லை மற்ற சில விஷயங்களுக்கும் ப்ரோட்டோடைப்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இல்லாட்டி நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்க்கு கூட வி டூ அ ப்ரோட்டோடைப்பிங். ஓகே. ப்ரோட்டோடைப்பிங் பண்ணால் யூ நோ எக்ஸாக்ட்லி வாட் யூ வாண்ட் டு, அது ப்ரிசைஸாக இருக்கும். ஸோ த ட்ரீட்மெண்ட் ரிசல்ட்ஸ் அவுட்கம் இஸ் வெரி குட். ஓகே டாக்டர். நிகழ்ச்சி நடத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கே பேசுகிறீங்க? நாங்கள் பெரம்பூர்லேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கம்மா. டாக்டர் இருக்காரு. என் பொண்ணுக்கு வந்து இந்த பல்லுல இருந்து அப்படியே பிளட் வருதுங்க. ஆனால் வந்து அவன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் க்ளீன் பண்ணிட்டு தான் வருவான். ஓகே. இருந்தாலும் வந்து பிளட் வந்துட்டே இருக்கு. அப்புறம் என் பையனுக்கும் அது மாதிரி தான் லிப்ஸில் என்னன்னா ஒரு கட்டி மாதிரி ஒன்று வந்தது. அது டாக்டர்கிட்ட போயிருந்தா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அதை எடுத்து அதுல இருந்து ஒரு நீர் மாதிரி திக்கா வந்தது, அதை எடுத்துட்டே இருந்தாங்க. ஓகே. அப்புறம் திருப்பி பாத்தீங்கன்னா வந்துட்டே இருந்தது. அப்புறம் இன்னொரு டாக்டர்கிட்ட போனோடனே அவங்க அதை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அது கரெக்டா என்னன்றது எனக்கு தெரியல, திருப்பி வருமானதும் தெரியல எனக்கு. ஓகே. அதுதான் சரி. அப்புறம் அவனுக்கு தாடை வேற அவனுக்கு ஒரு வாட்டி விலகு போயிட்டு அவனால பேச முடியாத போயிடுச்சு. வாய் வந்து கொஞ்சமா தான் திறப்பான். அப்புறம் ஓகே என்ன இது கொஞ்சமா திறக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஹாஸ்பிட்டலாண்டு போனோன்னா அவங்க அப்படி கையை வச்சு இப்படி நகர்த்தி விட்டு ஒன்றும் இல்லை சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. பல்லு கடிக்காத பார்த்துக்குங்க அப்படின்னு. ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பொண்ணுக்கு ப்ளீடிங் இருக்குது கம்ஸ்லேருந்துன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மெயின் காஸ் ஆஃப் ப்ளீடிங் கம்ஸ் வந்து விட்டமின் சி டெஃபிஷியன்சி. சரிங்களா? விட்டமின் சி டெஃபிஷியன்ட் இருந்தாலே ப்ளீடிங் கம்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் க்ளீன் கண்டினியூஸாக பண்ணுறீங்க அப்போது கூட இருக்குன்னா தேர் கேன் பி அன் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அதுக்கு வந்து நீங்கள் கம் ஸ்பெஷலிஸ்ட் பெரியோடான்டிஸ்ட் சொல்லுவாங்க. நீங்கள் கம் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா தே வில் செக் அண்ட் டெல் யூ. ரெண்டாவது பையனுக்கு வந்து லிப்ஸ்லே ஏதோ ஸ்வெல்லிங் மாதிரி வந்தது. மோஸ்ட் காமன் காஸ் வந்து அதுக்கு பேர் வந்து மியூக்கோசீல் சொல்லுவாங்க. என்னன்னா நம்ம வந்து நமக்கு அறியாமல் நம்ம கடிச்சிருவோம் லிப்ஸ். என்ன ஆகும், சின்ன சின்ன வெசல்ஸ் இருக்கும், அதில் வந்து தான் இந்த உங்கள் எச்சே போகும். சரிங்களா? ஸோ இதை கடிச்சிட்டோன்னா அது வந்து கட் ஆகிடுது. ஓகே. ஸோ கட் ஆகும்போது என்ன ஆகும்னா தட் ஸ்டார்ட்ஸ் கெட்டிங் கலெக்டட்.
ஸோ அந்த சலைவை வந்து ஒரு ஏரியாலே கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்வெல்லிங் இருக்கும். அந்த ஸ்வெல்லிங் வந்து ஒரு டாக்டர் பண்ண மாதிரி அதை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். அதை ரிமூவ் பண்ணக்கப்புறம் ரிக்கரன்ஸ் ரேட்ஸ் ஆர் ஹை. கண்டிப்பாக அது ரிக்கர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆகாதுன்னா சொல்ல மாட்டேன். தேர் ஆர் ஆல் சான்சஸ் ஆஃப் இட் ரிக்கரிங். ஓகே, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. ஸோ எனிவே டாக்டர், இன்றைக்கி நிறைய அது எவ்வளோ ப்ரிசைஸ்டாக ஒரு சர்ஜரி நடக்குது அப்படின்றத ஒரு மாடல் எடுத்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. நிறைய மேக்ஸிலோஃபேஷியல் மித்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ் லாட் ஃபார் த கான்ட்ரிபியூஷன் டாக்டர். தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். இன்றைய சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பரும். மீண்டும் அடுத்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி.